மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 33 அதிகாரம் 1 வசனம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஆமனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, செம்மையானவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாயிருப்பார்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவீதின் வார்த்தையின்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 118 சங்கீதத்திலே 15 வசனம் விதமாக சொல்லுகிறது. ஆம், தேவ பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற வார்த்தைப்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட செம்மையானவர்கள் அவர்கள் தேவனை துதிப்பார்கள். அவர்களை குறித்து 149 சங்கீதத்திலே 8 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வாயிலே கர்த்தரை துதிக்கிற துதியும் அவனுடைய கையிலே இருப்புறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கு. துதிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள், கையிலே தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாக தேவ பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மையான ஸ்தானத்திலே அவர்களை வைப்பார், அவர்களை நடத்துவார் என்கிறதிலே சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள், செம்மையானவர்கள், அவர்கள் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி, உம்மை துதிக்கிறவர்கள் தான் நீதிமான்களாக, செம்மையானவர்களாக, பரிசுத்தவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற வண்ணமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் தேவ பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே துதிக்கிறவர்களாக, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதிக்க மறந்தால் அவன் திரும்ப வருவான் என்கிற அந்த பாடலின் வரிகளின்படியாக ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக, எப்போதும் துதிக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுகிற பிள்ளைகளாக யாவரையும் நீர் மாற்றும்படியாக ஆண்டவரே உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.